உதயநிதியை சார்ந்து இருக்கிற சிலர், ஆமா, அவங்க கிட்ட எப்படி இவ்வளவு பணம் வந்தது? இது முட்டா பசங்க, வேற ஒன்றும் கிடையாது. இன்னொருத்தர் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய இயக்குனருக்கே யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற ஆமா சொல்ற அதிகாரத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. அடாவடித்தனம் யாராச்சும் நீங்க செஞ்சா நான் செஞ்சா இம்மீடியட் ஜெயிலுங்க. இட்ஸ் கிரிமினல் ஆஃபென்ஸ். திமுகவினுடைய முக்கியமான பவர் சென்டராக இருக்கிற துணை முதல்வருக்கு ஆபத்து. இந்த பசங்கள் எல்லாம் செய்தார்கள் என்பது உண்மைதான். இப்போ இந்த மணி லாண்டரிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க சொல்றீங்க. இப்போ உதயநிதியை சார்ந்து இருக்கிற சிலர், ஆமா, அவங்க கிட்ட எப்படி இவ்வளவு பணம் வந்தது? ஒரு தொழில் தொடங்கி நாங்க சில கோடிகளை சம்பாரிச்சோம் அப்படின்னு கணக்கு காட்டிட்டு பெரிய பெரிய பட்ஜெட் படங்களை எடுக்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. இன்னொருத்தர் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய இயக்குனருக்கே யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற சொல்ற அதிகாரத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த தம்பிகள்லாம் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எழுந்திருக்கு. அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. நிச்சயமாக அந்த கேள்வியெல்லாம் உண்மையான கேள்விகள் தான். அந்த கேள்விகளுக்கு பதில் தேவைப்படுகிறது. அவர்கள் இது முட்டா பசங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதாவது நீங்க அரசியலுக்கு உள்ளே வந்து விட்டாலே உங்க மேல ஒரு சர்ச் லைட் அப்படியே வரும். பாஜக இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்க இங்க வர ஏன் தேஜஸ்வி சூர்யா பண்ணாத அநியாயமா, அண்ணாமலை பண்ணாத அட்டூழியமா? ஏங்க ஒரு ஏர்கிராஃப்டுக்குள்ளால் உட்கார்ந்து கொண்டு எமர்ஜென்சி டோரை இவன் திறக்கிறானாமா ஒரு எம்பி. அது கேஸே ஆகலை. அப்படி ஏதாச்சும் ஒரு அடாவடித்தனம் யாராச்சும் நீங்க செஞ்சா நான் செஞ்சா இம்மீடியட் ஜெயிலுங்க. இட்ஸ் கிரிமினல் ஆஃபென்ஸ். அந்த கிரிமினல் அப்புறம் அந்த ஏர்லைன் உங்களை இது நோ ஃப்ளை லிஸ்ட்ல போட்டுரும். உங்களை நோ ஃப்ளை லிஸ்ட்ல ஒரு ஏர்லைன் போட்டு விட்டால் அனைத்து ஏர்லைனும் போட்டு வரும். அப்புறம் நீங்க விமான இதுலேயே போக முடியாது. ஒரு கமர்ஷியல் ஏர்லைன்ல நீங்க போகவே முடியாது. இந்தியன் ஏர்லைன்ஸ் எல்லாம் இந்தியாவில் இருக்கின்ற விமான நிறுவனங்கள் போட்டு விட்டால் இன்டர்நேஷனல் நிறுவனங்களும் உங்களை போட்டு விடும். ஏன்னா உங்களை நம்பி உட்கார வைக்க முடியாதுன்ற நிலை வரும். ஆனால் தேஜஸ்வி சூர்யாவுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவன் பிஜேபியில் இருக்கான். இன்னைக்கு அடாவடித்தனம் செய்த இன்னைக்கு என்ன செகண்ட் டேர்ம் எம்பியாக இன்னைக்கு இருக்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த பசங்க அறிய வேண்டாமா? யார் கூட இருக்காங்க? அது ஒரு முதல்வர் கூட இருக்குங்களோ இல்லை என்றால் உதய கூட இருக்குங்களோ கொஞ்சம் ஒரு அறிவு வேணுங்க. அதாவது எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. இப்போ ஓடி போனதே பாருங்களேன், இங்கிருந்து போகிறதாக அவர்களுக்கு தெரியுது. அப்போ இந்த பாஸ்போர்ட் எல்லாம் வாட்சில் இருக்கிற பாஸ்போர்ட்ஸ். ஒரு அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் எப்பவுமே, அதாவது டிஎம்கே என்பது பாஜகவினுடைய ஒரு கொள்கை எதிரியாக பாஜக இன்னைக்கு பார்க்கறது. அதை தாண்டி ராகுல் காந்தி சொன்ன சில விஷயங்கள் பாராளுமன்றத்தில், யூ கேன் நெவர் என்ஸ்லேவ் த தமிழ் பீப்புள் எல்லாம் சொல்ற விஷயங்கள். அதனால திமுக இந்த கோட்டையை உடைக்க வேண்டும் என்றது தான் பாஜக கங்கன் கட்டி கொண்டிருக்கிறது. அதில் லிஸ்ட்ல ஒரு 120 பேர் 140 பேர் இருக்காங்க. அந்த 140 பேர்ல நீங்க சொல்ற இந்த ரித்தீஷ் இந்த மாதிரி பசங்கள்லாம், நீங்க குறிப்பிட்ட இந்த ரித்தீஷ்ல இந்த மாதிரி பசங்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த பசங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு வேண்டாம்? அப்போ அவர்கள் இமிகிரேஷன் கண்ட்ரோல் அவங்க தாண்டினோடனே அங்கே ரெட் லைட் ஆன் ஆகிடும். ரெட் லைட் ஆன் ஆனோடனே இங்கேருந்து ஒருத்தர் அனுப்புகிறாங்க கூட. இவர் துபாயில் போய் இறங்குறாரு. ஃபர்ஸ்ட் துபாயில் இந்தியாவுடைய ஐடி டிபார்ட்மெண்ட் ஒரு பெரிய ஒரு செட்டப்பே வச்சிருக்கு. யார் துபாய்க்கு வர்றா, என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள், என்னென்ன வியாபாரத்தில் ஈடுபடுறாங்கன்ட்டு அது மட்டும் பார்க்கறக்கே ஒரு பெரிய டீம் இருக்காங்க. அப்போ இவர்கள் துபாயிலிருந்து போய் அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அங்கேருந்து துபாயிலிருந்து இந்த ஐடி ஆளுகள் கூட போகிறாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து லண்டன் போகிறாரு அவர். இப்போ லண்டனில் தான் இருக்கார். இப்போ அவர் எங்கே என்ன போனாலும் நடந்தாலும் பின்னால் 2 பேர் இருக்காங்க. இந்தியாவினுடைய சென்ட்ரல் ஏஜென்சிஸ்லேருந்து 2 பேர் இருக்காங்க. அப்போ இவ்வளோ இருக்கின்ற ஒரு இதில் ஓடி போக வேண்டிய அவசியம் என்ன? செந்தில் பாலாஜியுடைய தம்பி ஓடி போனானா? இங்கே தானே இருந்தான். அப்போ அந்த தைரியம் ஏன் இல்லை? அரசியலில் வர்றதுன்னு, அரசியல்னா ரிஸ்க்குங்க. இப்போ ரித்தீஷும் ஆகாஷ் பாஸ்கரனும் இப்போ தலைமறைவா இருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை பிடிபட்டா திமுகவினுடைய முக்கியமான பவர் சென்டராக இருக்கிற துணை முதல்வருக்கு ஆபத்து. அதனால தான் முதலமைச்சர் டெல்லிக்கு போனாரு, பிரதமரை சந்திச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க தலைமறைவா இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை ஒரு இடத்துலையும் கார்னர் பண்ணவே முடியாது. கவிதாவை பிடிச்சிட்டு போனாங்க, ஒன்றும் கிடைக்கல, அதனால தான் வெளியிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்தாங்க. இப்போ பிஜேபிக்கு தெலுங்கானா கொள்ளையில் கெட்ட பேர் வந்திருக்கு இந்த ஒரு கேஸ்னால. கவிதா இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக போர் வாள் எடுத்துக்கொண்டு நிற்கிறார்கள். ராமராவ் அவருடைய பிரதர் ஏறத்தாழ பாஜகவோட ஐக்கியமாயிரலாம் என்ற ஒரு கருத்து நடுவில் அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பாஜகவுக்கு இன்னைக்கு கெட்ட பேர் தெலுங்கானால இந்த ஒரு காரணங்களாக. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது ஊழல் செய்வது என்பது ஒரு வாடிக்கையான விஷயமாக இருக்கிறது. இப்போ ஒரு மோடியோ அமித்ஷாவோ பிடிக்க முடியுமா? இப்போ மோடி தான் இந்த எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் அதானிக்கு போகிறதுக்கு பின்னாலே என்று நம்ம பேசிக்கொள்ளலாம். ஆனால் அதற்கு ஆதாரம் இருக்காது.
அதே மாதிரி தான் இந்த ரித்தீஷ் ஆனாலும் சரி, பாக்கி இருக்கிற இடியட்ஸ் ஆனாலும் சரி, இந்த பசங்கள் எல்லாம் வந்து செய்தார்கள் என்பது உண்மைதான். அவர்கள் உதயநிதியோட இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் ரெண்டையும் கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜஸ், இந்த மாதிரி விஷயங்கள், பல விஷயங்கள் தேவைப்படுகிறது. இந்த டிஆர்ஐ பசங்க பாக்கி இருக்கிறவங்க எல்லாரும் முட்டாளாக்கி கொண்டு ஏதோ வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் வந்து இங்கே போட்டிருந்தாங்க, பின்ல போட்டிருந்தாங்கன்னு சொல்றது, வீட்டுக்கு பக்கத்துலயே அந்த வாட்ஸ்அப் சாட் கிழிந்த நிலையில கிடைச்சது. அதெல்லாம் லூசு தானங்க. அதெல்லாம் வந்து எவனும் நம்ப மாட்டான். ஒரு அரசியல் தலைவரானாலும் சரி, இது ஊழல் ஒழுங்காக செய்கின்ற ஒருத்தரும் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டான். ஒரு ரித்தீஷ் மாதிரி ஆளுகள் வேணால் செய்யலாம். அவர்களுக்கு வந்து இந்த பரிச்சயமே கிடையாது. திடீரென்ற பவர் வந்துருச்சு, அப்போ வந்து காசு வருதுன்ற அடிப்படையில் செய்யலாம். ஆனால் உதயநிதி மாதிரி ஆளுகளை வந்து இன்சுலேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வட்டாரமே இருக்குது. ஒரு பிரதீப் யாதவ் வந்துருக்கிறது யார், இன்னைக்கு செக்ரட்டரி டு இவர், அவர் வந்து எங்கெங்கேயோ இருந்திருக்கிறாரு, இன்க்ளூடிங் யூனியன் ஹோம் மினிஸ்டர் டைரக்டராக இருந்திருக்கிறாரு. அவர் வந்து பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் சைடில் வந்து செக்ரட்டரியாக இருக்காரு. அதே மாதிரி பொலிட்டிக்கல் செக்ரட்டரிஸ் இருக்காங்க. ஒரு சுனில் எதுக்கு கூட இருக்காரு, உதய் கூட இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறதுனால அவரை கம்ப்ளீட்டாக இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு ஒஃபென்சிவ் மெசேஜோ இல்லை என்றால் பிடிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு மெசேஜோ வந்து வந்திருக்காரு உங்களுக்கு. அப்போ தலைமையை வந்து நீங்கள் அணுகவே முடியாது. அப்போ அந்த காரணத்துக்கு தான் மு.க. ஸ்டாலின் சென்றார் என்று சொல்றது வந்து அதீதமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். அது எதிர்கட்சிகளுக்கான ஒரு பேச்சு தானே தவிர இந்த காரணங்களுக்காக இல்லை. நிச்சயமாக என்னை பொறுத்தளவில் கிடையாது. அவர் தன்னுடைய அந்த இஷ்யூஸ் வந்து ஹைலைட் பண்ணலாம். அதாவது மத்தியில் இருக்கின்ற அரசாங்கம் நம்மளை வந்து கண்டுகொள்ள மாட்டேங்குது. பொலிட்டிக்கல் விசிட் தான் டெஃபினட்டாக. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரணங்களுக்காக சென்றால் கூட அது நிச்சயமாக ஒரு பொலிட்டிக்கல் விசிட் தான், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். எனக்கு மோதியை பார்க்குறதுல பயம் கிடையாது என்று சொல்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அதே இடத்துல வந்து இன்னும் தைரியம் தேவைங்க. அதாவது அவர் கூட உட்காந்து, இவருக்கு வந்து ஆங்கிலம் அந்த அளவுக்கு வராது, அவர் உட்காந்து பார்த்து படிக்கிறாரு, ஒரு நோட்டை பார்த்து படிக்கிறாரு. அது தவறு இல்லை. அதாவது நீங்கள் வந்து தவறாமல் பேச வேணும், அவ்வளோதான். உங்கள் பாயிண்ட் வந்து நீங்கள் ஒழுங்காக எடுத்து சொல்ல வேண்டும். அதையும் செய்துட்டு தான் வந்தார். அப்போ என்னை பொறுத்தவரையில் வந்து அது மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை ஒரு சக்ஸஸ்ஃபுல் விசிட். ஹி கான்ஃபரண்டட் மோதிக்கு முன்னால் உட்காந்து, எப்போ உட்கார்றாரு, இந்த அழுத்தம் வரும்போது முன்னால் உட்காந்து பேசி வருகிறார். அப்போ அதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ஈடியை நீங்கள் சொல்கிறது போலவே அரசியலுக்கு, ஒரு தேர்தல் அரசியலுக்கு முன்னாடி பாஜக கையில் எடுத்து சில வேலைகளை செய்வாங்க. அப்போ இன்னும் ஓராண்டில் தேர்தல் வரப்போகுது. ஆமாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய அந்த கூட்டணி வலுவாக இருக்கு. ஆமாம். எதிர்தரப்புல மெகா கூட்டணி உருவாகும் அப்படின்னு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் சொல்றாரு. அந்த மெகா கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஜேபி வெளியே போகணும், இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. இப்போ பிஜேபி வெளியே போச்சுன்னா அதிமுக ஓராண்டுக்கு முன்னாடியே நாங்கள் கூட்டணியில் இருக்கோங்கிறத அறிவிச்சிருக்கிறோம். ஆமாம், அதான் ஏப்ரல் 11ஆம் தேதி அந்த அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுடைய அவசியமே கிடையாது. அப்போ இதில் 2 காரணங்களுக்காகத்தான் நான் அதை பார்க்குறேன். ஒன்று வந்து அமித்ஷா மோடியினுடைய ஈகோ. அதாவது ராகுல் காந்தி சொன்ன விஷயம், அதாவது தமிழ் மக்களை நீங்கள் வந்து கீழ்ப்படுத்த முடியாது என்று சொன்ன விஷயத்தில் வந்து இவர்களுக்கு ஈகோ ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள் எலெக்ஷன் எங்கே வேணால் ஜெயிப்போண்டா, அந்த ஒரு மனப்பான்மை, அந்த ஒரு ஃபீலிங்கு எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்குமே, ஏன் தமிழ்நாட்டில் என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா மாதம் இங்கே வரப்போகிறார் அமித்ஷா. எவ்ரி மந்த் இங்கே வரப்போகிறார். இது ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் செய்த தவறுன்ட்டு 2 விஷயங்களை நான் காண்கிறேன். அதில் ரெண்டு விஷயங்கள் என்னென்னா, ஒன்று வந்து அண்ணாமலையை வந்து தூக்கி போடுறது, கருவேப்பிலை மாதிரி தூக்கி போடுறது. அதாவது ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் எதனால் தூக்கி போடுறாங்க, அவர் மிக தெளிவாக சொல்கிறாரு, அதிமுக கூட கூட்டணியே இருக்காது அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து விடுகிறார். ஒரு வாட்டி கிடையாது, பல அந்த தொடர் சிக்கல் இருந்துகிட்டே இருந்தது. அவர் வந்து சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்த பக்கம் என்ன, எடப்பாடி தெளிவாக தெரிவிக்கிறார். அவர் பேசலை, ஆனால் ஜெயக்குமார் பேசியிருக்காரு, சிவி சண்முகம் பேசியிருக்காரு, எல்லாரும் பேசியிருக்காங்க. அண்ணாமலை இருக்க மட்டும் கூட்டணி இருக்காது என்று கூறியிருக்கிறார்கள். அப்போது எதனால் அப்போ வந்து ஒரு ஒரு கட்சியினுடைய, அதாவது வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய ஒரு மாநில தலைவரை வந்து தூக்கி அப்படி கருவேப்பிலை மாதிரி போடுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு, எதனால் செஞ்சாங்க? ஏதோ ஒரு ரீஜனல் பார்ட்டியினுடைய ஒரு தலைவர், இன்னைக்கு ஒரு மவுஸ் இல்லாத தலைவர், ஒரு தேர்தல் ஜெயிப்பாரா என்று தெரியாத ஒரு தலைவர், அந்த தலைவர் சொல்கிறாருன்னு தூக்கி போட்டாங்க. இப்போ அந்த கட்சிக்காரனுக்கு என்ன உணர்வு இருக்கும்? என்ன செஞ்சாலும் இவனுங்க வந்து ஏதோ அதிகாரத்துக்காக என்ன வேணால் செய்வார்கள் என்ற அந்த மனநிலை அவர்களுக்கு இருக்குமா இருக்காதா? ஒன்று. இது பாஜகவுக்குள்ளாலேயே ஒரு பெரிய ஒரு குமுறலை கிரியேட் பண்ணியிருக்கு. நம்ம அதை பார்த்தோம், மதுரையில் பார்த்தோம். மதுரையில் அண்ணாமலை வரும்போது இருக்கிற அந்த கரகோஷம் வந்து நாயனாருக்கு கிடையாது, அமித்ஷாவுக்கு கிடையாது. இது நாம் பார்த்தோம். அது வந்து ஒரு குமரலினுடைய வெளிப்பாடு. ஒன்று. ரெண்டாவதாக எடப்பாடியை வந்து அங்கே சம்பன் பண்ணிட்டு கிராண்ட் சோலாக்கு 10 நிமிஷம் மேலே போனார். நமக்கு சந்தித்தாரா இல்லையானலாம் தெரியாது. சந்தித்துப்பார், டெஃபினட்டாக சந்தித்துப்பார். பட் எத்தனை நிமிஷம் சந்தித்தாருன்னு எனக்கு தெரியாது. சொல்லியிருக்காரு போல தெரியுது, யூஆர் இன் மை அலையன்ஸ்னு சொல்லியிருக்காரு போல தெரியுது. கீழே கொண்டு வந்தார், இவர் தான் தலைவர்னு சொல்லிட்டு தட்டி காமிக்கிறார். என்ன, வாட் இஸ் திஸ்?
இப்படியே அதாவது இந்த கட்சி, அதாவது இந்த கூட்டணியினுடைய தமிழ்நாடு தலைவர் என்பது எடப்பாடி தான் என்று அறிவித்துவிட்டு இவரே ஒரு 10 நிமிஷம் பேசிவிட்டு அவரை பேச விடாமல் செய்து இவர் வந்து எந்திரிச்சு செல்றாரு. அப்போ இது என்ன மரியாதை? அப்போ அதிமுகக்குள்ளாலையும் இதனால குமரல், பாஜகக்குள்ள அமித்ஷா செய்கின்ற விஷயங்கள்னால குமரல், அதன் மேலே வந்து அமித்ஷாவினுடைய இந்த ஈகோ, அமித்ஷாவினுடைய மோடியினுடைய ஈகோ, இந்த 3 காரணங்களுக்காக நிச்சயமாக இந்த கூட்டணி வந்து நிலைக்காது என்று நான் கருதுகிறேன். இதே இடத்துல வந்து இப்போ அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக அதீதமாக டிமாண்ட் வைக்கின்ற விஜய் அவர் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தாருன்னா, அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற கட்சிகள் தேமுதிக, பாமக எல்லாரும் உள்ள வந்தாங்கன்னா ஷோர் ஷாட் வின்னிங் காம்பினேஷன். ஆனால் பாஜக வெளியில் போகணும், பாஜக வெளியே போகணும். பாஜகனால வருகின்ற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உள்ள வர்றாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து இன்றைக்கி தமிழகம் எங்கும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. விளக்கு பூஜையிலேருந்து ஆரம்பித்து அந்த நதிகளினுடைய பூஜையிலேருந்து ஆரம்பித்து ஃப்ளாக் மார்ச்சு, அதே மாதிரி இப்போ உடற்பயிற்சி எல்லாம் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து வெளிப்படையாக இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது பாஜகவுக்காக. இது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ மைனாரிட்டி கான்சாலிடேஷனை தாண்டி இன்னொரு கான்சாலிடேஷன் வந்து ஹிந்து மக்களுக்குள்ளால் நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஹிந்து மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 69% ரிசர்வேஷனில் வந்து அவர்களுக்கு பயன்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அஞ்சுகிறார்கள் பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ பார்த்து கொண்டு. அப்போ மைனாரிட்டி கான்சாலிடேஷனில் ஏறத்தாழ 12% வந்து இந்த பக்கம் வந்து பாஜக இருந்தால் அது அப்படியே நேர் எதிரில் போகுது. விஜய் வந்து பிரிப்பாரெல்லாம் சொல்கிறது வந்து அது ஐ டோன்ட் திங்க் யுக்திக்கு நிறக்காத பேச்சாக தான் பார்க்குறேன். 12% வந்து +12% வந்து காங்கிரஸ் டிஎம்கே ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து -12% வந்து ஆரம்பிக்கிறீங்க பாஜக அதிமுக. இனி ஒரு மைனாரிட்டி கான்சாலிடேஷனை தாண்டி ஒரு ஓபிசி எம்பிசி கான்சாலிடேஷன் நடக்கிறது. சில ஜாதிகள் மட்டும் தங்க வருது. அதாவது ஹிந்து நாடார்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கையில் எடுத்திருக்காங்க, சில கவுண்டர்ஸ் வந்து கையில் எடுத்திருக்காங்க. அது தேவையில்லாத விஷயம். அதிமுக கம்ப்ளீட் கவுண்டர் கட்சியாக தான் மாதிரி இருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு தருணத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் கான்சாலிடேஷன் ஆஃப் ஓபிசி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இதுலேயே வந்து ஏறத்தாழ ஒரு 20% 22% வந்து திமுக காங்கிரஸ் கம்பெனிக்கு வந்துடுது. பாக்கி இருக்கின்ற ஓட்டுகள் இப்போ ஒரு 15% ஓட்டுகள் வந்து இவர்கள் எடுத்தாலே போகிறோம், தாராளமாக ஜெயிக்கிறார்கள். இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி உச்சத்தில் இருக்கிற டைமில். அந்த அளவுக்கு ஊழல் தமிழ்நாட்டில். எங்கே ஒரு வெத்து பேப்பரில் நீங்கள் வந்து ஒரு சீல் வச்சு கிடைக்கணும்னா 5000 ரூபா கேட்குறான். அந்த அளவுக்கு வந்து ஊழல் வந்து தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எப்படி எடப்பாடி ஆட்சியில் இருந்திருந்தோ அதே ஸ்கேலில் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு ஊழல் இருக்கின்ற ஒரு இடத்துல தான் இந்த அளவுக்கு திமுக காங்கிரஸுக்கு மவுஸ் இருக்கின்ற ஒரு கூட்டணியாக மாறுகிறது. அது கம்ப்ளீட் முழுக்க வந்து பாஜக அதிமுக கூட இருக்கிறதுனால தான் என்று நான் கருதுகிறேன். பாமக ஒரு கட்சியாக தான் இருக்குமா, இல்லை தேர்தலுக்கு முன்னாடி 2ஆ பிரியுமா? அவர்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக பேசுனீங்கன்னா அவர் தாராளமாக சொல்லுவார். அவரை நான் தான் கொண்டு உட்கார வச்சேன்னு சொல்கிறது, ஆண்மை இருக்கான்னு கேட்குறது. கலைஞர் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு ராமதாஸ் பேட்டிக்குவார். என்டிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஒரு மெகா சேஞ்சு கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதர்.